Hey, hi guys, welcome to RC Vlog, Rafi and Cooper Vlog. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெயிட் பண்ணாமல் இன்னைக்கு டக்குன்னு டாபிக் போயிடலாம். இப்போ வந்து ரொம்ப ஹாட்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ப்ரொட்டஸ்ட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த ப்ரொட்டஸ்ட் இது யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிராக்ரோச் ஜனதா அப்படிங்கிறவங்க தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கான ஒரு கீ. அவங்க தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டான சோனம் வாங்சாங் அவரும் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணி அவர் வந்து ஃபாஸ்டிங்லாம் இருந்து ப்ரொட்டஸ்ட் நடத்திட்டு இருக்காருன்னு நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாரு. பட் ஸ்டில் அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட அவரோட ஃபாஸ்டிங்கை அவர் கண்டினியூ பண்ணிட்டு தான் வந்து நம்ம கேள்விப்பட்டோம். இந்த ப்ரொடெஸ்டோட கீ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி இவங்க தான். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் திப்கி. இவர் தான் லீடர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இவங்க தான் ட்ரெண்டே. இவங்க தான் ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் லீடர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி கூட சப்போர்ட் பண்ணிருக்காரு டெல்லியில் உட்காந்துட்டு. இந்த ப்ரொட்டஸ்ட் எதனால நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக நீட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால தான் இந்த ப்ரொடெஸ்ட். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரொடெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் இன்னைக்கு நடந்தது. இந்த ப்ரொடெஸ்ட்ல இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ரூமர்ஸும் நம்ம கேள்விப்பட்டோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க தான் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண வந்த ஸ்டூடெண்ட்ஸை தாக்குனாங்களாவோ, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் அத்துமீறி போலீஸ்காரங்களை தாக்குனாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய இன்ஸ்டால ரீல்ஸும் வந்து பரவிட்டு தான் வந்துட்டு இருக்கு. பட் முக்கியமா என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா போலீஸோட தடியடினால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. அதோட ரீல்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது முக்கியமா ஒரு பொண்ணு வந்து ரொம்ப சீரியஸா ஐசியூல கூட இருக்கா இப்போ வந்துட்டு. ஸோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள், அதாவது அப்போசிஷன் லீடரான ராகுல் காந்தி மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ப்ரொடெஸ்டோட டிமாண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கல, அவர் ரிசைன் பண்ணுமா. ஏன்னா வந்து இந்த நீட் ஆஸ்பிரன்ஸ் இறந்து போனதுக்கு காரணம் கவர்மெண்ட் தான் அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணி யூனியன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ண சொல்லணும். அதான் ஃபர்ஸ்ட் டிமாண்ட்ஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷனாக 1 கோடி ரூபாய் நீட் ஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு டிமாண்ட் வச்சிருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சோனம் வாங்சாக்கு ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சதாக வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்து பரப்பிட்டு இருக்கு. ஸோ அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எஃப்ஐஆரோ லீகல் ஆக்ஷன்ஸோ இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க மேலே இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் என்ன நடக்குது நமக்கு தெரியல. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு வந்து பார்ப்போம். அன்டில் தென் டாடா பாய் ஃப்ரம் RC Vlogs. பாய்.